ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த பதிவில் நான் பேச போகிறது ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் நண்பர்களே. அதுவும் அந்த டீடைல்டு ரிப்போர்ட் யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் சர்ச்சையான ஒரு ஃபேமஸான யூடியூபர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஃபுட் ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரோட பேரை வந்து நான் சொல்ல விரும்பல, அதுக்கு பதிலாக ஒரு கோட் நேம் வச்சுப்போமா. இவரோட பேர் தான் பாண்டா. கூடிய விரைவில் பிதிக்கி எடுக்க போகிறார்கள் இந்த பாண்டாவை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, போன ஆட்சியில் பாண்டா செய்த அட்டூழியங்கள் நிறைய. அதாவது ரொம்ப ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது அவங்களோட தனிப்பட்ட திறமை. ஆனால் நிறைய அட்டூழியங்கள் செய்து பணம் சம்பாரிச்சு 30 லட்ச ரூபா வாட்ச் நீ கையில் போடுற அளவுக்கு உயர்ந்திருக்கிற அப்படின்னா, நீ நேர்மையான முறையில் நீ சம்பாரிச்சிருக்கவே முடியாது. பல பேரோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு தான் நீ சம்பாரிச்சிருக்கிற. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட தில்லுமுழுகள் பண்ணாம இந்த அளவுக்கு லக்ஸுரியஸா வாழ்றதுக்கு காசு கிடைக்காது. சோ இவர் ஒரு யூடியூபர் மட்டும் தானா? சோ யூடியூப்ல இருந்து வர வருமானத்தை வச்சு இவர் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் அப்படின்றது உனக்கு வைத்தறிச்சல் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. யூடியூப்ல மட்டும் வர வருமானத்தை வச்சு ஒன்னுத்தையும் கழட்டவே முடியாது நண்பர்களே. ஓரளவுக்கு உங்களோட லைஃபை நீங்க பெட்டர்மெண்ட் பண்ணிக்கலாமே தவிர, நீங்க வேற லெவல் லக்ஸரியா, அல்ட்ரா லக்ஸரியா மாறறதுக்கு யூடியூப் என்னைக்குமே உங்களுக்கு கோடு போட்டு கொடுக்காது. அப்படி கோடு போட்டு கொடுத்துட்டா யூடியூப் மூடிட்டு அவன் கிளம்ப வேண்டியதுதான். சோ யூடியூப் என்பது ஒரு மாயை. அதாவது நீங்க இன்னைக்கு ஒரு லெவல்ல சம்பாரிச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுல இருந்து ஒரு 10% உங்களை மேல கொண்டு போய் உடுமே ஒழிய 100% உங்களை மிகப்பெரிய ஒரு அம்பானியோட பையன் அனந்த் அம்பானி மாதிரி ரேஞ்சுக்கெல்லாம் ஆக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த யூடியூப் புகழ வச்சு நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போனா மட்டும் தான் அதெல்லாம் சாத்தியம் அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த பாண்டா அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் இவர் யூடியூபை விட்டு இன்னும் வெளியே வரல. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேஃப் ஜோன்ல தான் இவர் சுத்திட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இவ்வளவு காசு எப்படி? இந்த பிளாக் ஷீப் போன்ற டீம்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு இன்னைக்கு படம் டைரக்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட வளர்ச்சி அப்படின்றத நம்ம ஏத்துக்கலாம். அவங்க எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது அவங்க அந்த யூடியூப்ல இருந்து வெளில போய் சம்பாதிக்கிறது தான். ஆனால் பாண்டாவை பொறுத்த வரைக்கும் யூடியூப்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த யூடியூப்ல போடுற கண்டென்ட் எல்லாமே சர்ச்சையான கண்டென்ட்டாக போட்டு மாட்டி ஒரு வாய்ஸ் ஆஃப் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு மாறிட்டாரு. ஸோ போன ஆட்சி முறையில் இவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க. இவரோட ஸ்டுடியோக்கு வராத பிரபலங்களே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அப்படி என்னத்தை கேட்டு கிழிச்சிடுறாரு இவரோட போட்காஸ்ட்ல இவரு அப்படின்னு சமீபத்தில் வந்த மோகன்லால் அவர்களை காரி துப்பி விட்டு போயிட்டார். கரடி தான் காரி துப்பி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கரடியவே காரி துப்பிட்டு போயிட்டாரு மோகன்லால் அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு தான் இவரோட குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் மற்றும் இவரோட குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் இருக்கும். ஆனால் இந்த கண்டென்ட்டையும் இந்த மனுஷனையும் யார் வாத்து விட்டா அப்படின்றத பற்றி பெருசாக யாருக்குமே தெரியாது. சில பேருக்கு நல்லாவே தெரியும். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக விவாதிக்க போகிறோம். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காகவும் இருக்கும் மற்றும் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போ நேரம் கடத்தாமல் நேராக வீடியோவில் போகுமா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேட்டர் சொல்லிக்கிறேன். என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நம்ம ஹாரர் சீக்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனலில் ஏகப்பட்ட ரியல் லைஃப் ஹாரர் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக சொல்கிறேன். அதை விட்டுட்டு என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு விஷயம் சொன்னால் அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். என் சேனலை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர் ஒரு மேட்டர் சொன்னார், அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எந்த ஒரு ஃபேக்கான விஷயத்தையும் சொல்கிறது நம்மளோட ஸ்டைல் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களுக்கு ஆதாரத்தோட இருக்கிற மேட்டரை மட்டும் தான் அந்த ஹாரர் சீக்ரெட்ஸ்ல நான் பேச போறேன் நண்பர்களே. இப்போ நம்ம சேனல் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சேனலோட அந்த லிங்க் இந்த வீடியோட கமெண்ட்ல போட்டு பின் பண்றேன். அதை கிளிக் பண்ணி ஹாரர் சீக்ரெட்ஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம நேரா பாண்டாவோட மேட்டருக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நண்பர்களாகிய நீங்கள் எனக்கு ஒரு 5-10 நிமிஷம் டைம் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். இதை கேள்விப்பட்ட உடனே என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அந்த சம்பவத்தை. அது என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, பாவம் பரிதாபங்களுக்கே ஏற்பட்ட பரிதாப நிலை அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதாவது சமீபத்தில் நம்ம பரிதாபங்கள் சேனல்ல நானும் அப்பப்போ ஃபாலோ பண்ணுவேன். ரெகுலராக அவங்களோட கண்டென்ட்டை பார்க்க முடியலனா கூட அப்பப்போ நம்மளுக்கு சஜஷனில் வரும்போது கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா கோபி சுதாகர் அவர்களோட காமெடி, அதுக்கப்புறம் அந்த டைமிங்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஆடி மாச பாவங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தேன். அப்படியே எங்கள் வீட்டு பக்கத்தில் நடக்கிற மேட்டர் தான் அவர் எடுத்து போட்டுட்டு இருந்தாரு. ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கலாங்க. ஆனால் இந்த திமுக எம்எல்ஏவான மார்கண்டேயன் அப்படின்ற ஒரு இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து சமீபத்தில் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஆதரவாக பேசுறேன்னு சொல்லி கரண்ட் சிஎமான ஜோசப் விஜய் அவர்களுக்கு மேடை மேலே நின்று மிரட்டல் விட்டா யாராவது சும்மா இருப்பாங்களாங்க? அதாவது முன்னாள் முதலமைச்சருக்கே நீங்க மிரட்டல் விட்டா அது சட்டப்படி குற்றம். ஆனா கரண்ட் சிஎம்க்கு நீங்க மிரட்டல் விடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தில்லும் தெனாவட்டும் தெகுட்டலும் இருக்கணும். ஸோ இதை பார்த்த உடனே இது வந்து நம்மள பேசிட்டுமே அப்படின்ற ஒரு அரெஸ்ட் கிடையாது, சட்டப்படி இது குற்றம். நீங்க எந்த ஒரு சிஎம்மா இருந்தாலும் நீங்க மேடையில நின்று கொலை மிரட்டல் விட்டா அது கொலை மிரட்டல் அப்படின்ற ஒரு கேஸ்ல தான் உங்களை தூக்கி உள்ள போடுவான். ஸோ அந்த மாதிரி திமுக எம்எல்ஏவான மார்கண்டேயன் அவர்களை அடுத்த நாளே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்டு போய் லாக்அப்ல வச்சுட்டாங்க. ஸோ இதை கண்டித்து அவரோட மகன் அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதில் அவரோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறாரு. நியாயமா ஒரு மனுஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து யோசிக்கிறோம்னா, நீங்க ஒரு புள்ளையா இருங்க, உங்க வீட்டில் உங்க அப்பாவை போலீஸ் உங்க கண்ணு முன்னாடியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டு எந்த ஒரு காரணமும் சொல்லாம உட்கார்ந்து பேசுறதுக்கு கூட நேரம் கொடுக்காம இழுத்துன்னு போறதா இருந்தா அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய தப்பு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து எந்த ஒரு புள்ளையாண்டானாலையும் வந்து பெருசா சகிச்சிக்க முடியாது.
ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த ஏரியா மக்களாகட்டும் இந்த பையனாகட்டும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்களோட கஷ்டத்தை சொல்கிறாங்க. எங்கள் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி எங்கள் அப்பா இழுத்துன்னு போகிறாங்க, ஸோ இது ஒரு நியாயம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பையனோட மனநிலை அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா இது கட்சி பிரச்சனை, இது வந்து ஒரு விமர்சன பிரச்சனைன்றதெல்லாம் செகண்டரி தான். ஸோ அந்த ஆதங்கத்தை தெரிவிக்கும் போது அவர் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச்சில் சொல்கிறாரு. அவரோட ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச், அதாவது மேஜர் சுந்தரராஜன் மாதிரி இங்கிலீஷையும் தமிழையும் கலந்து பேசுகிறாரு. அப்புறம் அவரோட ஸ்டைல் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கே வியடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து எதனால் அவர் அப்படி பேசுகிறாரு நம்மளுக்கு தெரியாது. அவருக்கே ஏதாவது பிரச்சனை இருக்குதா, உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குதா, இல்லை மன ரீதியாக பிரச்சனை இருக்குதா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். எடுத்தோன்னே பாடி ஷேமிங் பண்ணுறேன், ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கப்புன்னு இறங்கி வருது ஒரு இம்மெச்சூர்டான மேட்ரு. ஆனால் பரிதாபங்கள் சுதாகர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு அவரை வந்து பயங்கரமாக ஹியூமிலியேட் பண்ணி ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பாவை விட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டு ஆதங்கத்தோட வீட்டில் உட்கார்றவங்களுக்கு அவங்களோட மனநிலை, உங்கள் அப்பா 1000 தப்பு பண்ணியிருக்கட்டும், அது வந்து பிள்ளைங்களை பாதிக்கும் போது இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட மனநிலையை நம்மளோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட மனநிலையோட கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்பா 1000 தப்பு பண்ணட்டோங்க, ஆனால் கடைசியாக அந்த அசிங்கம் பையனுக்கும் குடும்பத்துக்கும் வந்து சேருது. இவங்க வந்து என்ன தப்பு பண்ணாங்க, அப்போ மேடையில் போய் பேசுனதுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணாங்க, இவங்களை வச்சு கலாச்சி ஒரு வீடியோ போடுறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. நீங்கள் அவங்க அப்பாவை கலாச்சி போட்டுக்கோங்க. சிஎம் விஜய் வந்து இப்படி பேசிட்டாருன்னா அவங்க அப்பாவை என்ன வேணாலும் கலாயிங்க. ஆனால் அந்த பையன் அவனோட உடலில் என்ன பிரச்சனை, அவன் ஏன் அப்படி பேசுறான்னு தெரியாம நீங்க கண்டென்ட்டுக்காக இந்த மாதிரி அவனை வந்து ஹியூமிலியேட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஸோ இதை கண்டித்து திமுக ஆதரவாளர்கள் எல்லாருமே பரிதாபங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு ஏற்ப அவங்களும் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரோல் பண்ணுறது தப்பு இல்லை. பரிதாபங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல் தான். ஸோ இது பல அரசியல் தலைவர்களை அவங்க மேடை பேச்சை கலாச்சி இவங்க வீடியோ போட்டு தான் இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் சீமான் அவர்கள் மாதிரி பேசுறது, முக ஸ்டாலின் அவர்கள் மாதிரி பேசுறது, இது மாதிரிலாம் பேசி அவங்க ஆரம்ப கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போடும்போது நானே பயங்கரமாக ரசிச்சாங்க. அப்பா இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் வந்து எங்கடா இருந்தானுங்க, வேற லெவலில் கலக்குறானுங்க அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு தான் பல பேர் அவங்களை இமிட்டேட் பண்ணி பல பேர் போடுறாங்க. ஆனால் அன்னைக்கு கோபி மற்றும் சுதாகர் போல்டா அவங்களோட கண்டென்ட் போட்டுருந்தாங்க. ஸோ இது வந்து எந்த தப்பும் இல்லை. ஏன்னா விமர்சனம் அப்படின்றத எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா நடிகர்களும் ஏற்றுக்கணும். நம்மள விமர்சனம் பண்ணாத ஆட்கள் இருக்கிறாங்களா, கமெண்ட்லேயே நம்மள விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பொதுவெளியில் பேசுகிறோம் அப்படின்றனால இந்த விமர்சனத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டு நம்ம பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லைன்னா நம்ம இந்த பொது மேடைக்கே வரக்கூடாதுன்ற. பட் இருந்தாலும் அவங்களோட குடும்பத்தினரை நம்ம கலாய்க்கிறது அப்படின்றது எந்த விதத்துலையும் நல்லது கிடையாது அப்படின்றதோட எந்த விதத்துலையும் எத்திக்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். உடனே 200 ரூபா வாங்கிட்டு டிஎம்கே சொம்படிக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, போன வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி கமெண்ட் போடுங்க. நம்ம எப்போவுமே நியாயம் பக்கம் தான் நிற்போம். ஸோ கோபி சுதாகர் என்னதான் ஒரு டேலண்டடான பீப்புளாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவங்க பார்த்து கண்டென்ட் போடுறது என்றைக்குமே அவங்களுக்கும் நல்லது, அவங்களை ரசிக்கக்கூடிய என்னை மாதிரியான ரசிகர்களுக்கும் அது நல்லது. பட் இருந்தாலும் அந்த ஒரு கோரிக்கையை எடுத்துக்கிட்டு பரிதாபங்கள் இப்போ அந்த இன்டர்வியூவில் அவரை ட்ரோல் பண்ண வீடியோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். இது ஒரு நல்ல ஆக்ஷன். ஸோ இதுதான் ஒரு எத்திக்கலான ஒரு யூடியூபரோட அழகு, சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மேட்டரை நான் ஏன் முன்னாடி எடுத்து வச்சேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது, நம்ம பண்ணது தப்பு அப்படின்றத உடனே புரிஞ்சுக்கிட்டு பரிதாபங்கள் அப்படின்ற ஒரு சேனல் ரியாக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பாண்டாக்கு சுத்தமாக ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாண்டாவோட மனநிலை என்ன அப்படி தெரியுங்களா, இன்னைக்கு நான் காசு சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எவன் எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, எவன் என் சப்ஸ்கிரைபர் என்னத்தை தின்னுட்டு வாந்தி எடுத்து வைத்தால போனால் எனக்கு என்ன, எனக்கு காசு வருதா அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய யூடியூபரை வளர்த்து விட்டது யாரு, உங்களை மாதிரி ஆட்கள் தான். ஏன் அப்படின்றதுக்கான காரணத்தை இப்போ நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த முகமது இர்ஃபான் அப்படின்றவர் எப்படி வளர்ந்தார் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லுவோமா. அதாவது முகமது இர்ஃபான் அப்படின்றவர் சுமாராக படித்து பிபிஓவில் வேலை செய்த ஒரு பையன். இந்த பையன் வந்து என் வீட்டில இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சூளைமேடு அப்படின்ற ஒரு ஏரியா சென்னையில் இருக்குது. இந்த சூளைமேடு வீட்டில் அப்பா அம்மா சொந்தக்காரங்களோட வசித்து வருகிறார். ஸோ இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம்லாம் கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் தான். மிடில் கிளாஸ் குடும்பமாக இருந்தாலும் இவர் சுமாராக படிச்சுட்டு ஏதோ ஒரு பிபிஓவில் வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு ஐடி கம்பெனிலே இதில் சின்னதாக வேலை செஞ்சு சின்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் டெக்னிக்கலாக இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, ஏன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, கொஞ்சம் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பார் இல்லைங்களா. அந்த காலகட்டத்தில் யூடியூப் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது. மதன் கௌரி போன்ற ஆட்கள் வந்து நிறைய வீடியோஸ் போட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஸோ இவருக்கும் வந்து ஒரு ஆசை வருது, நம்மளும் ஏதாவது ஒன்று போட்டு நம்ம சம்பாதிக்கலாமே யூடியூப்ல அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணி இவர்கிட்ட கண்டென்ட் எதுவுமே கிடையாது, என்னத்தை போட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியாவும் இவர்கிட்ட கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு பேசிக் மொபைல், அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை வச்சு இவர் வந்து மூவி ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. எடுத்த உடனே படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறாரு. ஆனால் படத்தை பற்றி ஒரு கன்றாவி இழவும் இவருக்கு தெரியாதனால அதில் வந்து இவர் பெருசாக சக்சீட் ஆகலை. படத்தோட ரிவ்யூ போட்டாலும் அன்னைக்கே ப்ளூ சட்டம் மாறேன், இட்ஸ் பிரசாந்த் எல்லாம் வந்து வேற லெவலில் அனலைஸ் பண்ணி கலக்கிட்டு இருப்பாங்க. இவருக்கு சினிமா பின்புலம் சுத்தமாக கிடையாது. அதுக்கப்புறம் ரிவ்யூ போட்டு என்னத்தை சம்பாதிக்கிறது, ரிவ்யூ போடுறதுன்றது நம்ம பார்க்கறதுக்கு வேணா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு வேலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நானே ரிவ்யூ வந்து ரொம்ப ரேராக தான் போடுவேன். ஏன்னா ரிவ்யூ அப்படின்றது இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அடிச்சு பிடிச்சி முதல் நாள் ஷோவை பார்த்துட்டு
இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் அவன் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டுடியோவில் உட்காந்து அந்த படத்தை நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிவ்யூ பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய கஷ்டம் என்ன தெரியுங்களா, அந்த படத்தை நீங்கள் ஒரு ரசிகராக பார்க்கவே முடியாது. என்ன நொட்ட நொல்ல இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அந்த படத்தை ஒரு தனிநபராக உங்களால் ரசிக்கவும் முடியாது தேட்டரில் உட்காந்து. ஸோ இவ்வளவு பெரிய மன உளைச்சல் அந்த ரிவ்யூவர் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி தான் நம்மளுக்கு ரிவ்யூவே போடுறாங்க. ஆனால் பாண்டா அவர்களால் இந்த அளவுக்குலாம் உழைக்க முடியாது இல்லையா. ஒரு படத்தை பார்த்து அனலைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு மூளை கிடையாது. அதனால ஒரு ரிவ்யூவராக நான் ஜெயிக்கல. பட் இருந்தாலும் வேற என்ன கண்டென்ட் போடுறதுன்னு யோசிக்கும் போது நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ணலாமே, சினிமாவை தான் ரிவ்யூ பண்ண முடியல, ஃபுட் நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்றது. இது கூட ஒரு ஐடியா பண்ணல, இது வந்து வெளிநாட்டு சேனல்களில் ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை பார்த்து இவர் ஒரு ஃபுட் ரிவ்யூ ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃபுட் ரிவ்யூ வந்து ஆரம்பத்தில் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸாக போகுது. எப்படி சக்ஸஸாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பெருசாக ஃபுட் ரிவ்யூவர் கிடையாது. இவரும் பார்க்கறதுக்கு நல்லா கொழு நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கார் இல்லையா. அதனால இவர் போய் அங்கங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது, அதை வீடியோ எடுக்கிறது, அதை போட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி வருது. இவரோட வீடியோக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ், முட்டை கலக்கி இதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணும்போது இதெல்லாம் எவனும் இறங்கி ரிவ்யூ பண்ண மாட்டான். ஆனால் இவர் ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மைனாரிட்டி பீப்புள். ஸோ மைனாரிட்டி அப்படின்னும் போது இங்கே நிறைய பேரோட ஆதரவு நிறைய பேர்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இது அரசியல் நான் பேசலை, இதுதான் நிதர்சனமான உண்மை நண்பர்களை. இதை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி அவருக்கு சப்போர்ட் வரும்போது இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாரு. இவர் சார்ந்த பல ரெஸ்டாரண்ட்ஸு இவரோட சர்க்கிளில் இருக்கிறவங்க பல பேர் கூப்பிட்டு என்னோட ரெஸ்டாரண்ட்டை நீ ரிவ்யூ பண்ணு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அவர் வந்து போகிற செலவை வந்து ஆரம்பத்தில் பார்த்துக்கிறாங்களே தவிர இவருக்கு அந்த ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு எந்த காசும் கொடுக்கறது இல்லை. இதுக்கப்புறம் 1 by 1 இவரோட சர்க்கிளில் இருக்கிறவங்களே இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே இவரோட சர்க்கிளில் இருக்கிற பல பேர் தான் சென்னை சுற்று வட்டாரத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது பல பேருக்கு தெரியும். ஸோ இது சம்பந்தமாக எல்லாருமே போய் கூட இர்ஃபான் அவர்கள் அவரோட சொசைட்டியில் பெரிய லெவலில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறாரு. இதுக்கப்புறம் என்னங்க, சென்னையில் ஃபேமஸ் ஆயாச்சு. அடுத்தது என்ன, இவரோட சொந்தக்காரங்களை இவரோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி சர்க்கிள், இவங்க எல்லாருமே வெளிநாட்டில் மலேசியாவில், துபாயில், சிங்கப்பூர்லன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் இவரை டிக்கெட் போட்டு கூப்பிடுறாங்க, வா நம்ம பையன் ஒருத்தன் வெளில வந்திருக்கிற, நம்ம ரெஸ்டாரண்ட்டை பற்றிலாம் நீ பேசுகிற, நீ வளரணும்னு சொல்லி இவரை வாலண்டியராக எல்லாரும் வளர்த்து விட்றாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா இவரோட கண்டென்ட்ல புத்திசாலித்தனமாக வித்தியாசமாக எதையுமே பேசுறது கிடையாது. நேராக போவார், ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிடுவார். இந்த மீன் நல்லா இருக்குது, இதில் இந்த டேஸ்ட் நல்லா இருக்குது, இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுவார். ஏகப்பட்ட ஆதரவுகள் இவரோட சைடில் இருந்து தான் ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, போக 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 இவரோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்க பல பேர் இவரோட வீடியோக்கு அடிக்ஷன் ஆகுறானுங்க. இவர் சொல்கிற இடத்துலலாம் போய் சாப்பிட்றானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு வியாபாரம் நல்லா வருது. இவரும் தெரிஞ்சுக்கிறாரு காலப்போக்கில் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுற ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கூட்டம் வருது, அதனால இனிமேல் நம்ம ஃப்ரீ ரிவ்யூ பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக எல்லா ரிவ்யூவும் நம்ம காசு வாங்கிட்டு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சுங்க கிட்டத்தட்ட ஒரு 2020 வருஷம் தானே அந்த கொரோனா லாக்டவுன் வந்தது. இதுக்கு அப்புறமா எங்கள் வீட்டு சைடில் ஒரு ரோடு கடை பிரியாணி இருக்குது. அந்த ரோடு கடை பிரியாணி இன்னைக்கு கிடையாது, அவன் ஒரு 2 வருஷம் ஓட்டினான்னு வைங்களேன். அந்த ரோடு கடை பிரியாணி கிட்ட இருந்து 40,000 ரூபா வாங்கிட்டு இந்த மனுஷன் ரிவ்யூ பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு கியூ நின்று அந்த பிரியாணி வாங்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு ரோட்டு கடை பிரியாணி. ஸோ ரோட்டு கடை பிரியாணியை வாங்கி சாப்பிட்றது தப்பாப்பா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. சாப்பிட்டு பாருங்க, 2 நாளில் உங்கள் வயிறு நல்லா இருந்தால் நல்லது. 2 நாளைக்கு அப்புறம் வயிற்றால போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அதாவது எந்த பிரியாணியாக இருந்தாலும் சாப்பிட்றது தப்பு இல்லை, அது ஆரோக்கியமாக விற்கணும். அதில் ஆரோக்கியமான பொருட்களை சேர்த்து உங்களுக்கு நல்ல விலையில் கொடுத்தா மட்டும்தான் அது நல்ல பிரியாணி. அதாவது ஒரு பிரியாணி ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கி சாப்பிட்றாதீங்க. அதில் என்னென்ன கலப்பான்னு தெரியாது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் வயிற்றுக்கு சங்கடமாக இல்லைனா அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட்றதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுவார், ஒரு ரோடு கடை பிரியாணிக்கு 40,000 ரூபா வாங்கி ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் அந்த 50 ரூபா பிரியாணியை அவன் இர்ஃபானோட ஃபோட்டோ பேனர் அடித்து ஒட்டி 100 ரூபா 120 விற்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா கல்லா கட்டினா 2 வருஷத்தில் அந்த கடையை மூடிட்டு எங்கே போனானே தெரியாது. ஆனால் அந்த ரோட்டு கடையோட பேனரே பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வியூ பிரியாணி அப்படின்ற மாதிரி போட்டு தான் வித்துட்டு இருந்தான் சென்னையில். ஸோ இந்த மாதிரி நிறைய காசு நல்லா கல்லா கட்டினதுக்கப்புறம் இவருக்குன்னு ஒரு ஸ்டுடியோ அமைக்கிறாரு. இவரோட பிரான்ச்சஸை கொஞ்சம் பெருசாக எலாபரேட் பண்ணுறாரு. இவரோட டீமை வந்து எலாபரேட் பண்ணி துபாய்க்கு போகிறது, அதுக்கப்புறம் அங்கே போய் ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு ரிவ்யூ பண்ணுறது, மலேசியான்னு வேறு லெவலில் மனுஷன் போயிட்டாருங்க. போன உடனே என்னங்க, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த கொரோனா லாக்டவுன் வந்தது பார்த்தீங்களா. ஸோ இந்த நேரத்தில் ஒரு 2 வருஷம் எல்லாருமே முடங்கி கிடக்கும் போது இவர்கிட்ட ஏகப்பட்ட ஃபுட்டேஜஸ், ஏன்னா ஏற்கனவே போய் நிறைய ஃபுட்டேஜஸ் எடுத்து வச்சிருக்காரு. யாருக்கும் வந்து வேற வேலையே கிடையாது, வீட்டை விட்டு வெளில போக முடியாது. ஒன்று பார்த்தா மொபைலை பார்க்கணும், இல்லை டிவியை பார்க்கணும். ஸோ டிவியில் என்னத்தை புதுசாக போட்டுற போகிறான், ஏற்கனவே அதர பழசான படங்களை தான் ரிப்பீட்டடாக போட்டுன்னு இருக்க போகிறான். புதுசாக எந்த நிகழ்ச்சியும் வராது. இந்த ரியாலிட்டி ஷோலாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா கொரோனா லாக்டவுனில் எல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிறான். எவன் போய் ஷூட்டிங் பண்ண போகிறான், சினிமா ஷூட்டிங்கே நடக்கல, அதுக்கப்புறம் எந்த ரியாலிட்டி ஷோ ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் மொபைல் பக்கம் திரும்புறாங்க. உட்காந்து மொபைலே கெதின்னு கிடக்கிற காலகட்டம்லாம் இருந்தது மக்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2020 21 வரைக்கும் வீட்டிலே உட்காந்து மொபைலை பார்க்கறது. ஸோ அந்த காலகட்டத்தில் இர்ஃபான் அவர்கள் இன்னும் பாப்புலர் ஆகிறாரு. அதாவது வேற வழி இல்லாமல் அவரோட வீடியோஸை பார்த்து வேற லெவலில் அவருக்கு வியூஸ் போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வளர்றாங்க. அந்த காலகட்டத்தில் எல்லாருமே செலிபிரிட்டி யூடியூபர்ஸாக மாறுறாங்க. நல்ல வியூஸ் போயிட்டு இருந்த யூடியூபர்ஸ் எல்லாம் செலிபிரிட்டியாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் போன ஆட்சி காலத்தில் இருந்த அந்த ஆட்சியாளர்களோட
ஒரு டாக்டிஸே என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மீடியா பிரஸ் பர்சனை வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சுப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கணுன்றத நம்ம பிரஸ் மீடியா பீப்புள் மூலயமா தான் பண்ண முடியும். ஸோ இந்த பிரஸ் மீடியா அப்படின்றதையும் தாண்டி இன்னைக்கு யூடியூபர்ஸ் அப்படின்றவங்க வளர்ந்துட்டு இருக்கிறானுங்க. ஸோ இவனுக்கு எல்லாரையும் நம்ம விலைக்கு வாங்கிடுவோம்னு போன ஆட்சியாளர்கள் ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பிளானின் படி ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள். ஒரு சில பேர் விலைக்கு வாங்கப்படுறாங்க, ஒரு சில பேர் அடிமையாவே மாறிடுறாங்க அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைதான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் அந்த காலகட்டத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் மற்றும் மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாரையும் அவங்களோட ஸ்டுடியோவுக்கு கூட்டிட்டு வந்து இன்டர்வியூ பண்ணுறது. நம்ம முன்னாள் துணை முதலமைச்சர் அவரும் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த குடும்பத்தை சேர்ந்த பல அரசியல்வாதிகள் வந்து இர்ஃபானோட சேனலில் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தானுங்க. ஸோ இதனால நம்ம தலைவருக்கு என்ன ஆகுது, அதாவது இந்த தலைவரை சொல்கிறேன், நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ணுற தலைவருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ப்பு வந்துடுது. அதாவது காசுக்கு காசும் கொட்டியாச்சு, நம்ம மேலே எவனும் கை வைக்க முடியாது, ஏன்னா நம்ம கிட்டே சொந்தமாக ஒரு சேனல் இருக்குது, அரசியல் பின்புலமும் இருக்குது, இனிமேல் நம்ம தாண்டா அப்படின்னு சொல்லி லாக்டவுன்லாம் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கிறாரு இவரோட மன்மத லீலையை. இவர் ஃபர்ஸ்ட் எதுல மாற்றாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2023 வருஷம் ஈசிஆர்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட். இவர் வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மெர்சடிஸ் பென்ஸ் கார் ஒன்று வாங்குறாரு. இந்த காரில் சரியான ஸ்பீடில் ஈசிஆரில் பறகுறாரு. அப்போ வயசான ஒரு அம்மா மேலே காரை ஏற்றி ஸ்பாட் டெத் ஆகிறாங்க. ஆனதுக்கப்புறம் மனுஷன் அந்த கார்லேருந்து அன்னைக்கு அப்ஸ்காண்டு. அதுக்கப்புறமா விசாரிச்சு பார்த்தா இவர் தான் காரை ஓட்டியிருக்கிறாருன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, கார் உள்ள இருந்தாருன்னு இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் காரை ஓட்டிட்டு வந்தது அசாருதீன் அப்படின்ற இவரோட நண்பராம். ஸோ அவர் தான் ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டாரு. இதுக்கும் இர்ஃபானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கேஸை ஊற்றி மூடிட்டாங்க. ஆனால் அந்த லோக்கலில் இருந்த பல பேர் சொல்லியிருக்கிறது இர்ஃபான் அந்த காரில் தான் இருந்தார் அப்படின்றாங்க. சில பேர் அவர் ஓட்டிட்டு வந்தாருன்னு சொன்னாங்க. நம்ம கண்ணால் பார்க்காதனால நம்ம அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் இப்படியும் ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இந்த குற்றச்சாட்டுல இருந்து ரொம்ப ஈஸியாக எஸ்கேப் ஆயிட்டார் மனுஷன். இதனைத் தொடர்ந்து 2024 வருஷம் துபாயில் போய் ஜெண்டர் ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. ஜெண்டர் ரிவீல் பண்ணுறது எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி துபாயில் இருக்கட்டும், வேற எந்த கண்ட்ரியில் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது சட்டப்படி குற்றம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை கள்ளிப்பால் கொடுத்து கொள்ற ஒரு கல்ச்சர் ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே பல இடங்களில் நடந்துட்டு இருந்தது. இதை தடுக்கிறதுக்கு தான் இப்பேற்பட்ட சட்டத்தை ஒன்றத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த சட்டத்தை மீறாமல் இன்னி வரைக்கும் இந்தியர்கள் எல்லாருமே பாதுகாத்துட்டு தான் வராங்க. ஆனால் இந்த சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம இந்தியாவில் வந்து எதையுமே பண்ண முடியாது, இதை ஒரு கண்டென்ட்டாக ஆக்கணும்னு சொல்லி துபாய்க்கு கிளம்பி போய் அங்கே போய் ஒரு ஜெண்டர் செக் பண்ணியிருக்காரு. இந்த ஜெண்டர் செக் பண்ணுறது அப்படின்றது வந்து அவரோட தனிப்பட்ட விருப்பம். அதை வந்து நம்ம எந்த தலையிடும் நம்ம பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஜெண்டர் செக்கை நீ செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீ யூடியூப்ல அப்லோட் பண்ண பத்தியா, அப்போ இங்க இருக்கிற எல்லா இந்தியர்களையும் நீ தூண்டி விடுற வேலையை தானே பார்த்துருக்கிற அப்படின்னு சொல்லி இவர் மேல ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. இந்த கேஸ்ல இருந்து அந்த காலகட்டத்தில் இவர் எப்படி தப்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவர் ஜெண்டர் செக் பண்ணது இந்தியாவுக்குள்ள கிடையாது, அது துபாய் நாட்டில் ஒரு பண்ணியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த ஜெண்டர் செக் பண்ண ஒரு கண்டென்ட்டை வெளியிடுறது அமெரிக்க நிறுவனமான யூடியூப் மூலயமாக. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியா சம்மந்தப்பட்டது கிடையாது. வெளியிட்ட மனுஷன் மட்டும்தான் இந்தியா, அதுவும் இந்தியாவுக்குள்ள இருந்து பண்ணலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த கேஸ் அன்னைக்கு ஹோல்டில் போயிடுச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்சி இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் கூட இர்ஃபான் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஊற்றி மூடிட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் என்ன ஸ்கேமில் மாட்டினார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மாட்டலை. இவரை சுற்றி சில சர்ச்சைகள் வந்தது. இவர் வந்து துபாய்க்கு அடிக்கடி போகிறதுக்கு முக்கியமான காரணம் அங்கே போயிட்டு நிறைய கோல்டு ஸ்மகிள் பண்ணுறாரு. ஸோ அதை வச்சு தான் இவர் இந்த அளவுக்கு வசதியாக வாழ்றாரு அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அதுக்கு போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தினால அது கூட பெருசாக வெளில பேசப்படலை. ஆனால் இதுக்கப்புறமா மனுஷனோட வளர்ச்சியை நீங்கள் பார்க்கணுமே. சூளைமேட்டில் சின்னதாக ஒரு ஃப்ளாட்ல ஏதோ ஒன்றுத்துல இருந்தார். அதுக்கப்புறம் மேடவாக்கத்தில் ஒரு 3 கிரவுண்டுக்கு இடத்த வாங்கி மிகப்பெரிய பங்களா ஒன்று கட்டுறாரு, மிகப்பெரிய ஸ்டுடியோ. அவரோட ஸ்டுடியோ செட்டப்பே பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 லட்ச ரூபா ஒர்த்தான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவரோட ஸ்டுடியோவில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் யூடியூப் அந்த அளவுக்கு வருமானம் எல்லாருக்கும் கொடுத்துதான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு கொடுத்துட்டு வந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த அளவுக்கு வருமானம் யாருக்குமே இல்லை. பட் இருந்தாலும் மனுஷன் இன்னும் கோல்டு மாதிரி ஷைனாக தான் இருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மெர்சிடிஸ் பென்ஸில் காரு 30 லட்ச ரூபா வாட்ச் அப்படின்ற மாதிரி மனுஷனோட லைஃப் லக்ஸரியாக மாறுது. அதில் எந்த தப்பும் இல்லை. நீ நல்ல நேர்மையான வழியில் உழைச்சி நீ யூடியூப்ல மட்டுமே சம்பாரிச்சிட்டு இருந்தா எல்லாருமே ஆதரவு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் ஏகப்பட்ட ஸ்கேம் பண்ணுறாரு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வருது. சமீபத்தில் கூட இந்த 4K பிரியாணின்ற ஒரு ஸ்கேம் பண்ணார் பார்த்தீங்களா, அதாவது மொத்த டபராவே 4000 ரூபாய்க்கு வாங்குறது. அதுக்கப்புறம் இர்ஃபான் அப்படின்ற ஒரு பிராண்ட் அதில் பேஸ்ட் பண்ணி ஒரு பிரியாணி 4000 ரூபாய். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவனோ கடிச்சு போட்ட ஆட்டுக்கறி எலும்பு வச்சு பிரியாணியை பேக் பண்ணி கொடுக்குறது. ஸோ இதில் ஒரு தமாசான மேட்டர் என்ன தெரியுங்களா, இவர் வந்து நேரடியாக கஸ்டமருக்கு வித்து லாபம் சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை. இர்ஃபான் அப்படின்றவன் ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த பிரியாணி 4000 ரூபா அப்படின்னு இந்த பிரியாணியை 4000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு ரிவ்யூ பண்ணாம பாருங்க. இவங்களோட எண்ணிக்கையே அதிகம். இவனுக்கு வாங்கினதுல இந்த பாண்டா கல்லா கட்டிடுச்சு. கல்லா கட்டினதுக்கு அப்புறம் என்னங்க, எதுக்கடா இதுக்கு மேலே கடையை திறந்து வச்சிருக்கோம், கடையை சாத்து, அவ்வளோதான், நம்மளோட லாபம் முடிஞ்சு போச்சு, நமக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு டார்கெட் பொதுமக்கள் கிடையாது, இந்த யூடியூபர் தான். ஸோ யூடியூபரையே ஏமாற்றிய ஒரு யூடியூபர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்கணும்னா இவருக்கு தான் நம்ம கொடுக்கணும்.
இதையும் தாண்டி அதுக்கு முன்னாடி ரம்ஜான்ல ஒரு சர்ச்சையில மாட்டினார் பார்த்தீங்களா, காருக்குள்ளேயே உட்காந்து தான தர்மம் பண்ணிட்டு இருந்தாரு. கார்ல இருந்து வெளில இறங்க முடியாது மனுஷன், இறங்குறதுக்கு 2 நாள் ஆகும். ஸோ இறங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இறங்குறதுக்கு 2 நாள், உள்ள உட்கார்றதுக்கு 2 நாள்னா எப்போ நான் கண்டென்ட்டை போடுறது? ஸோ டக்குன்னு கொடுத்து முடிச்சுட்டு அதை ஒரு கண்டென்ட் ஆக்க வேணாமா அப்படின்றத சொன்னாரு. ஸோ கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருந்தா என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி மனுஷன் மாட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ எல்லாமே மாட்டி முடிச்சாச்சு. போன ஆட்சியில் நம்ம போட்ட ஆட்டம்லாம் வேற லெவலு. அந்த ஆட்சியாளர்களாலே தாங்க முடியாது. அவங்களே நினைச்சிருப்பாங்க, ஏய் நாங்களே அப்படி போட்டதில்லை, நீ எங்களோட பேரை சொல்லி நீ ஊரெல்லாம் போய் வம்பு வளர்த்துனுங்கிற, இராமனை உன்னை வச்சு செய்வோம் இரு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிருப்பாங்க. இந்த ஆட்சி காலத்தில் அவங்களே திரும்பி வந்துருந்தா கூட இவனை முடிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா என்ன பண்றது, இவர் முடிச்சு விடணும், முடித்து விடப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி தலையெழுத்து. ஸோ ஆட்சி காலம் மாறினதுக்கு அப்புறமா இவர் மேலே மறுபடியும் அந்த ஜெண்டர் இஷ்யூ கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸுக்காக இவர் கோர்ட்டும் கையுமாக அலைஞ்சு மறுபடியும் ஒரு 10-20 கிலோ வெயிட் குறைஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த யூடியூபரெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாதுங்க. யூடியூப் அப்படின்றது எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாது. நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம், என்ன வேணாலும் கதை அடிப்போம், அதெல்லாம் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த யூடியூபராலையும் சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. மதன் ஓபி அப்படின்ற ஒரு கேமர் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, ஆபாச வார்த்தைகளை பேசி பல பேர்கிட்ட இருந்து காசை வாங்கி இவர் கேம் பண்ணிட்டு இருந்தாரு. இவரை தூக்கி உள்ள வச்சு இன்னைக்கு மதன் ஓபி எங்க இருக்கிறாருன்றதை நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு மனுஷன் அம்ஸ்காண்டு. டிடிஎஃப் வாசன் அப்படின்ற ஒரு ஆள் இருந்தாரு. யாரால மறக்க முடியும் டிடிஎஃப் வாசனை ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் என்ன தள்ளானுங்க நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு யூடியூப் சேனல் நடத்துறாரா இல்லையானு தெரியாது. அதுக்கப்புறம் மாரிதாஸ் அப்படின்ற ஒரு அரசியல் பேச்சாளர், இவரை வந்து அடிக்கடி ஜெயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கூட்டின்னு போய் வெளில கொண்டு வந்து விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூபர்ஸால ஜெயிலுக்கே போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான பலன், அதுக்கான தண்டனை என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இவர் போன ஆட்சியில் தப்பு பண்ணார், இந்த ஆட்சியில் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சைலண்டா இருந்தார் போல இருக்குது. ஆனா மறுபடியும் ஆப்பி வரை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, தவறான யூடியூபர்ஸை தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். இன்னைக்கு வந்து இவர் மட்டும் தான் தவறான யூடியூபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல பேர் இருக்கிறாங்க. அதாவது இந்த யூடியூப் அப்படின்றது ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம். இதுல நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே இது உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸுக்கு ஓரளவுக்கு பிரயோஜனம், ஒரு 1% பிரயோஜனம் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு 1% போதுங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பெருசாக வந்து நீங்கள் பேசி சொற்பொழி ஒன்றும் நம்ம ஆற்ற போகிறது கிடையாது. இருந்தாலும் நம்மளை ஃபாலோ பண்ணுற அந்த ஃபாலோவர்ஸுக்கு ஓரளவுக்கு நேர்மையாக நம்ம இருக்கணும்னா 1% ஆச்சும் அவனோட டைமுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் இல்லையா? இப்போ நான் கூட தான் ஏகப்பட்ட சர்ச்சையான விஷயங்களை, சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசினாலும் நான் பேசுறதுக்கு முக்கியமான காரணம், சினிமாவை வந்து நம்பி, சினிமாவில் இருக்கிறவனை நம்பி ஒரு ஹீரோ ஒர்க்ஷிப் அப்படின்றத ஒன்று பண்ணாதீங்க. சினிமாவை என்டர்டைன்மெண்ட்டாக பாருங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்து சினிமாக்குள்ளே நடக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அது மாதிரி எல்லா யூடியூபர்ஸுக்கும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். காசுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே தமிழ் யூடியூபர்ஸே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வளர்த்து விட்டீங்கன்னா ஸோ அவனுக்கு என்னென்ன வேணாலும் பண்ணுவானுங்க. அது வந்து நம்ம சொசைட்டிக்கு எந்த விதத்துலையும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவை நான் எடுத்து பேசியிருக்கிறேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்த பதிவில் இன்னும் நிறைய பேர் இந்த யூடியூப்பை பயன்படுத்தி நிறைய தவறான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றிலாம் நம்ம அடுத்தது பேசுவோம். சினிமா சர்ச்சையை பற்றி நம்ம பேசுவோம் நண்பர்களே. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வழக்கம் போல் சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் எடுங்க. அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.